குட்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா 50 உருளைக்கிழங்கு சமோசா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. குட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பெரிய குவான்டிட்டியே செய்யறதுனால எனக்கு டைம் பத்துறதில்ல. அதனால நான் ஸ்மால் குவான்டிட்டி உங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியல. நான் அளவு மட்டும் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இதோட ஸ்மால் குவான்டிட்டியை நான் ரெசிபி தமிழான்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம 50 உருளைக்கிழங்கு சமோசா செய்யறதுக்கு நம்ம 2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டுட்டு நம்ம 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம 50 சமோசாக்கு 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கோம். அதை நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாவுல சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஏன் இந்த மாவுக்கு டால்டா சேர்த்துறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் சமோசாவில் மேல் மாவு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். கடைகளில் எல்லாமே டால்டா தான் சேர்த்துவாங்க. நம்ம டால்டா வேண்டான்னா நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம், வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக செய்யறதுனால அந்த கிறிஸ்பி அப்படியே கிடைக்கணுங்கிறதுக்காக நான் டால்டா சேர்த்துருக்கேன். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா டைட்டாக மாவு பிசையணும். கால் மணி நேரம் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இப்படி வச்சுட்டு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அதை கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி நம்ம எடுத்திருக்கோம். அதையும் தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வணக்குறோம். அதுக்கு நம்ம இந்த 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தூள் இது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சமோசா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து நம்ம தேய்க்க போகிறோம். இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக மேலாக கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சம் லேசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டோம்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த கோன் இப்படி எடுத்து நம்ம தண்ணியை இந்த ஓரங்களில் தொட்டுட்டு இது இப்படி ஒரு மடிப்பு இப்படி வச்சு இந்த சமோசா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம 3 லிட்டர் ஆயில் வந்து இந்த வடை சட்டியில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சமோசா போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் காயக்கூடாது. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து செஞ்சு எடுக்கணும். கொஞ்ச நேரம் எண்ணெய் அடங்கணும்ல. இந்த சமோசா நம்ம சுடுறதுக்கு மட்டும் எண்ணெய் வந்து ரொம்பவுமே லேசாக சூடான இருக்கும்போது தான் நம்ம போடணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நேரம் வெந்து அப்படியே சமோசாவில் மேலே வந்து எண்ணெயில் மிதங்கும், கலரும் கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா போட்டோன்னே செவந்துட்டு மேலே வராமல் வந்து வேகாமல் போயிடும்.
50 உருளைக்கிழங்கு சமோசா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சமோசாக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து எப்படி செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.